வீட்டுக்கு வந்திருக்க மருமவ நடு வீட்ல உட்கார்ந்துட்டு காலுக்கு மேல காலை போட்டு போட பாக்குறிய வீடு விளங்கிரும். அத்தை சும்மா ரீல்ஸ் தான் அத்தை, கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தேன். ஏய் உன் ஆத்த வளர்த்திருக்க வளப்பாடி, காலுக்கு மேல காலை போட்டுட்டு இருக்க பெரிய ஆட்கள் முன்னாடி கீழே போடு. ஏன் அத்தை இவ்வளவு கோவப்படுறீங்க? காலு வலிச்சிச்சுன்னு கொஞ்ச நேரம் காலுக்கு மேல காலு போட்டேன், இது தப்பா? தப்பு தாண்டி. முதல்ல இப்படி எதிர்த்து பேசுறத நிறுத்து. நாளா என் பொண்ணை எப்படி வளர்த்திருக்கேன்னு தெரியுமா? பெரியவங்க முன்னாடிலாம் காலுக்கு மேல காலை போடக்கூடாது, கையை நீட்டி பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி சொல்லி என் பிள்ளைய நான் வளர்த்திருக்கேன். வளர்த்திருக்கோலே வார்த்தைக்காரிய முதல்ல சொல்லணும். என்னத்த சும்மா எல்லாத்துக்கும் எங்க அம்மாவை இழுத்துட்டு இருக்காதுங்க. ஏதாவது திட்டுனா என்ன மட்டும் திட்டுங்க. ஐயம்மா தலை வலிக்குதுமா, ஒரு காஃபி போடுமா. ஏண்டி? போடுனா போடு. மனுஷனே பீச்சுக்கு போயிட்டு வந்து கால் வலியிலையும் தொலை வலியிலையும் இருக்கான். அம்மாவுக்கு ஒவ்வொன்னா விளக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னு எப்ப எப்ப எப்பா பீச்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் ஜாலியா போலான்னு பார்த்தா பொய்ய கொஞ்ச நேரத்துல 1008 தடவை போன பண்ணிட்டா. எப்ப வர எப்ப வர எப்ப கிளம்புற? ஐயோ உன்னாலதான் எனக்கு தலைவலியே. எத்த பிள்ளை என்னையே நீ இவ்வளவு பாடப்படுத்துறிய, ஏன் அப்பனெல்லாம் நீ சும்மா விட்டுருப்பியா? அதான் உன்னை விட்டுட்டு ஓடிட்டாரு. அடடடடா சூப்பர் வளர்ப்புதா, பொண்ண அருமையா வளர்த்திருக்கீங்க.